ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறீங்க. ஸோ இது ஒரு மிட் மார்னிங் 11 o'clockலேருந்து ஒரு 4:30 வரைக்கும் எடுத்த விலாக் தாங்க இது. ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு வந்தேன். ஆக்சுவலாக எனக்கு இன்றைக்கி மார்னிங்லாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். ஒரு 10 மணிக்கு தான் வந்தேன். சரி, வந்ததுக்கப்புறமே டேப்லெட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க சரி சமைக்கணும்னு சொல்லிட்டு பாத்திரத்தெல்லாம் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடலாம், அப்போ தான் கொஞ்சம் வேலை ஓடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பசங்களாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க எழுந்திரிக்கிறதுக்காட்டியும் சமைக்கணும், துணி துவைக்கணும், கொஞ்சம் வேலைலாம் இருக்குது. ஸோ அவங்க எழுந்திரிக்கிறதுக்காட்டி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக செஞ்சிட்ருக்கேன். அவ்வளோதாங்க, ஜாமான் ஒரு வழியாக கழுவி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் எப்பயுமே ஜாமான் கழுவுன கையோடு அந்த வாஷ் மிஷினுமே நல்லா வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஸோ பார்க்க கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். இந்த கவுண்டர் டாப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசுங்க. என்னடா இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, எல்லாமே ஆயில் ஊற்றி ஊற்றி அப்படி இருக்குது. கிட்டத்தட்ட இந்த வீடு கட்டி 30 வருஷம் ஆச்சுங்க. இது 30 வருஷத்து கிச்சன் தான், அதனால ஸோ இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமா சாப்பாடு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க என் சுற்றியும் சாப்பாடு ஊட்டணுன்ட்டு
ஸோ அரிசி வந்து ஊற வச்சுட்டு ஒலைய வந்து அடுப்பில் போட்டுட்டேன். அரிசி வந்து ஒரு 2-3 தாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒலை வந்து கொதிச்சதையும் அரிசியை போட்டுருவேன். எனக்குமே வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ பசங்களுக்குமே ரசம் வச்சு கொடுக்கலாம், எல்லாருமே ரசமே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இன்றைக்கி லஞ்சு வந்து சாப்பாடும் வெறும் ரசமும் மட்டுமே தாங்க செஞ்சேன். சைடிஷாக வந்து அப்பளம் மட்டும் பொரிச்சிக்கிட்டோம். ஸோ அந்த ஒலை கொதிக்கிற கேப்பில் வந்து துணிலாம் கிடந்துச்சு. சரி அதையும் ஊற வச்சுட்டு போனால் கரெக்டாக இருக்கும், ஒலை கொதிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஊற வைக்க வந்துட்டேன். ஸோ கேமரா வந்து ஃபோன் கையிலே எடுத்துகிட்டு இருந்ததுனால ஒவ்வொரு ஸ்பூனாக அள்ளி போட்டுட்ருக்காங்க பவுட்ரு. 2 நாளாக வந்து உடம்பு சரியில்லை. சரி லைட்டாக உடம்பு சரியில்லை அப்படி நாளைக்கு துவைச்சிக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தா இன்றைக்கி ரொம்பவே முடியலங்க. நிறைய டைம் இப்படி தான் வந்து மாட்டிக்குவேன் நான். சரி நேற்றுக்கு உடம்பு சரியில்லை நாளைக்கு துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அன்றைக்கி ரொம்பவே முடியாமல் போயிடும், டேப்லெட்டை போட்டுட்டு செய்கிற மாதிரி ஆயிரும். அதே மாதிரி தான் அன்றைக்கும் ஆயிடுச்சு. டேப்லெட் போட்டுட்டு வேறு வழி இல்லை, செஞ்சு தானே ஆகணும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். கரெக்டாக வந்ததையும் ஒலையும் கொதிச்சிருச்சு. சரி அது அரிசியை போட்டுடலான்னு சொல்லிட்டு அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் ரசத்துக்கு வந்து புளி ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு புளி ஊற வச்சுட்டு இருந்தேன். சும்மா ஒரு லெமன் சைஸ், அது கூட சின்னதாக வந்து புளி வந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். புளி ஊற வச்சுருந்தோம்ல, அதுலேயே வந்து ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி கையாலே நசுக்கி இந்த மாதிரி புளிஞ்சு வச்சுக்குவோங்க. சாப்பாடு அதுக்குள்ளே வெந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை அதையும் அடிச்சு விட்டாச்சு. அதுக்குள்ளேயே நான் போயிட்டு துணியவும் வாஷ் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் துவைச்சி வச்சுட்டேன். கையோடு அதையும் காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தாங்க ரசம் வைக்கணும். ஏன்னா மிக்சியை போட்டால் பிள்ளைங்களாம் எழுந்திருன்னு சொல்லிட்டு சரி இதை லாஸ்ட்டாக பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு துணியை போய் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பசங்களும் ஏஞ்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் இதை அரைச்சி ரசம் வச்சிடலாம் அப்படின்ட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மிளகு ஜீரகம், அதை வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை ஊற்றி மஞ்சத்தூள் கொஞ்சம் அதில் வந்து பெருங்காயம் போட்டுக்கிட்டேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு அவ்வளோதாங்க. லைட்டாக நுரம் வந்ததையும் ஆஃப் பண்ணிடுவேன். அவ்வளோதான், சிம்பிளாக ரசம். இந்த பச்சை மிளகாலாம் ஆட் பண்ண மாட்டாங்க, பசங்க சாப்பிட்றதுனால காரம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் மிளகுல உள்ள காரமே வந்து போதும்னு சொல்லிட்டு அப்படியே தான் செஞ்சுருவேன். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து போட்டாலே ரசம் ஒரு தனி ஸ்மெல் அடிக்கும். ஸோ என்கிட்ட இப்போ இல்லைனால அப்படியே சும்மா நார்மலாக வச்சுட்டேன்.
அவ்வளோதான். இந்த மாதிரி பொங்கி வந்தாலே போதும். ரசம் வந்து கொதிச்சிச்சுன்னா நல்லா இருக்காதும்பாங்க, அதனால லைட்டாக பொங்கி வரும்போதே ஆஃப் பண்ணிடுவேன் நான். ஸோ பசங்களுக்கும் நல்லா சாப்பாடை ஃபஸ்ட்டு நல்லா மசிச்சுக்குவேன். கொஞ்சம் கொலப்பாக இருந்தால் தான் கொஞ்சம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ரசம் ஊற்றிட்டா சாப்பாடு அப்படியே ஒரு மாதிரி விரைச்சிக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் வந்து மசிச்சுட்டு அதுக்கப்புறமா ரசத்தை ஊற்றினோம்னா கொஞ்சம் அதுக்கப்புறம் கையால் ஆறுனதையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பாடு விட்ட. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்டு விளையாட விட்டுட்டு வந்தேன். இந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லேர்னிங் கார்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்து இந்த பாய் எல்லாம் அப்படி அப்படியே இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாமே பசங்க போட்டு வச்சுருக்குதுங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு வீடு இந்த வாசல் எல்லாத்தையும் கூட்டிடணும். இதுதாங்க தாழ்வாரம்னு சொல்லுவாங்கள்ல அது. இது வந்து ஹாலு. ஸோ எல்லாத்தையுமே கூட்டிட்டேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து பாலாற்றி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பாலும் காய்ச்சி அதையும் வந்து ஊற்றி கொடுத்துட்டேன்னா குடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா போய் குளிக்க வைக்கணும். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பையன். அவ்வளோதாங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.